ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு அதிகமான பண்டிகை வந்து வறுமையுடைய அடையாளம். நம்ம உங்க பண்டிகை அதிகமாக வைக்கிறீங்க. அதாவது பள்ளி வாசல்கள் அதிகப்படுத்துவது வந்து கியாமத்து நாள் அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, ஏற்கனவே இவ்வளவு பள்ளி இருக்கல, நீங்க தனித்தனியா பள்ளியை உண்டாக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பள்ளி வாசல்கள் அதிகரிப்பது கியாமத்து நாள் அடையாளம் ஒரு ஹதீஸ் கிடையாது. பள்ளி வாசலுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது வந்து கியாம நாள் அடையாளம் இல்லை. பள்ளி வாசலை என்ன செய்யறதுன்னா பெரிய உயரமாக அது அதிகரிக்கிறது. ஹதீஸ்ல எப்படி வருது? பள்ளி வாசல வந்து பெரிய மினாரா, ஒரு மினாரா கட்டுற செலவுல 7 பள்ளிவாசல் கட்டலாம். இந்த மாதிரி வந்து மசாஜிதும் ஆமிரத்தும், மஸ்ஜிதுகள்லாம் பெருசு பெருசு பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் ஹிதாயத்திலிருந்து நேர்வழியிலிருந்து காலியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர பள்ளிவாசல் அதிகரிக்கிறது வந்து கெட்டதுன்னு மார்க்கத்தில் வரவே இல்லை. இது ஒரு விஷயம். இப்ப நிறைய பள்ளி இருக்கும்போது நமக்கு பள்ளி தேவையான்னு கேட்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஆனா இப்ப அந்த கருத்து வந்து நம்ம இப்பதான் அதை சுட்டி காட்டப்பட்டு அந்த கருத்துல நம்ம இருக்கிறோம். அது என்ன கருத்துன்னு கேட்டா, குர்ஆன்ல வந்து 9வது அத்தியாயத்துல 107வது 108வது வசனத்துல எந்த பள்ளிவாசல்ல நம்ம தொழுவலாம், எந்த பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்னு அல்லாஹ் ஒரு ஒழுங்கு நமக்கு சொல்லி தர்றான். அந்த வசனம் எப்படி வருதுன்னு கேட்டா, 4 தன்மைகள் ஒரு பள்ளியில இருந்தால், 4 சேர்ந்தாப்புல, 1 இருந்தா பரவாயில்லை, 4 ஒரு பள்ளிவாசல்ல 4 தன்மை இருக்குமேயானால் அது பள்ளின்னு சொல்லி கொண்டாலும் அதுல போய் நம்ம தொழுகிறது கூடவே கூடாது. குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் என்ன செய்யறான், தடுக்கிறான். அது என்ன 4 பள்ளி? 9, 107, 9, 108 படிச்சு பாருங்க. குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல 9வது அத்தியாயத்துல 107வது வசனம், 108வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வல்லதீன தஹது மஸ்ஜிதன் லிராரன், இடைஞ்சல் செய்வதற்காக, இடையூறு செய்வதற்காக, மக்களுக்கு இடைஞ்சல் செய்வதற்காக யார் பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ, அந்த பள்ளிவாசல் எதுக்கு கட்டக்கூடாது? இடைஞ்சல் செய்யறதுக்காக கட்டுறாங்க. 1. அதுக்கப்புறம் வந்து தஃப்ரீகம் பைனல் மூமினீன், மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக, பிரித்து பார்ப்பதற்காக பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ. 2. 1 பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு மக்களுக்கு இடைஞ்சல் பண்றது. இடைஞ்சல் நிறைய பள்ளியில பண்றாங்க. உன்னை இறக்க விட மாட்டோம், உனக்கு ஜனாசா கிடந்துட மாட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லி பள்ளிவாசல் வச்சுட்டு என்ன செய்யறாங்க, மக்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க. 1. 2வது வந்து மூமின்களை வந்து பிரிக்கிறாங்க. எல்லா மூமினுக்கும் பள்ளி சொந்தமா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னா எல்லா மூமினையும் வந்து அந்த பள்ளியில வழிபட அனுமதிக்கணும். பல பள்ளிகள் என்ன செய்யறாங்கன்னா, நீ வரக்கூடாது, நீ வரணும், 4 மதுஹபை பின்பற்றாதவங்க வரக்கூடாதுன்னு பிரிச்சு விட்டாங்க. சொந்தக்காரன் அல்ல, பள்ளிக்கு சொந்தக்காரன் அல்ல, நம்ம எல்லாரும் அவன் தான் எஜமான். அப்ப அவனை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் அந்த பள்ளிக்கு வரணும். இவங்க என்ன செய்யறாங்க, வெளிப்படையா டிக்ளேர் பண்றாங்க, இந்த மாதிரி ஆள் வரணும், இந்த மாதிரி ஆள் வரக்கூடாது. அப்ப மூமின்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துகிறார்களோ. 2. 3வது வந்து குஃப்ரன், இறை மறுப்புக்கு அதை பயன்படுத்துகிறார்கள், குஃப்ருக்கு பயன்படுத்துறாங்க. பள்ளிவாசல்ல முக்காவாசி பள்ளி மௌலுது ஓதப்படுது. மௌலுது இறை மறுப்பா இல்லையா? மௌலுதுங்கிறது நபியே நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும், நபியே நீங்க தான் எங்களுக்கு ரிஸ்க தரணும், நாவூராண்ட வரை எங்க ஆயுள்ல நீங்க தான் அதிகப்படுத்தணும், இதான் மௌலுது. மௌலுது இந்த கருத்து தான் மௌலுது முழுசும் அடங்கி இருக்கிறது. இந்த மௌலுதை வந்து பள்ளிவாசல்ல வச்சு என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. பள்ளிவாசலுக்கு பேரு மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு லெட்டர் போட்டு அடிச்சு வச்சுக்கிறாங்க. முக்காவாசி பள்ளிகளுடைய பேர் என்னது? முஹீதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். அல்லாஹ் வணங்குற பள்ளிவாசலுக்கு பேர் என்னது? முஹீதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் சொல்லி இது அவருக்கு சொந்தமானது மாதிரி என்ன செய்யறாங்க. ஒரு பள்ளிக்கு ஏதோ ஒரு ஆள் பேர் வச்சா பரவாயில்லை, ஒரு ஆள் கட்டி கொடுத்தாரு ஒரு பேர் வச்சா கூட தப்புனா கிடையாது. மஸ்ஜித பாத்திமான் இருக்குது, சவுதிக்கு மஸ்ஜித உமர்னு இருக்குது. உமர் சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளியும் உமர் பள்ளியும்பாங்க, அவருடைய தொடர்புடைய ஒரு பள்ளியை. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தப்பட்ட பள்ளியை மஸ்ஜித பாத்திமான்ற பேர்லாம் இருக்குது, அது தப்பு கிடையாது. நாட்டில் உள்ள எல்லா பள்ளியும் மொய்தீன் ஆண்டவர் பள்ளிக்கலாம். அதாவது அந்த பள்ளி அவர் இந்த பள்ளியை கட்டினாரா, அவர் வந்தாரா, அப்ப எந்த பள்ளிக்கா மொய்தீன் ஆண்டவர் பள்ளி வைக்கிறாங்க. அப்ப இந்த பள்ளி வந்து இறை மறுப்புக்கு பயன்படுது. மௌலிது ஓதுவதன் மூலமாக, இந்த பள்ளிக்கு பெயர் வைப்பதன் மூலமாக. 3. 4வது வந்து இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யாரு போறாங்களோ அவங்களுக்கு புகலிடமாக இருக்கிறது. அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு குர்ஆனுக்கு மாத்தமா யார் போறாங்களோ அவங்களுக்குலாம் அது இடம் கொடுக்குது. அப்ப அந்த மாதிரி 4 தன்மை இருக்குமையானால்
அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா லா தகும் ஃபீஹி அபதா, இந்த பள்ளியில் நீ போய் நிக்கவே செய்யாதே. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிடுறான் லா தகும் ஃபீஹி அபதா, ஒரு காலத்திலையும் இந்த மாதிரி பள்ளியில போய் நிக்காதே. அப்ப ஒரு பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு மக்களுக்கு இடைஞ்சல் செஞ்சு கொண்டு நன்மை செய்யும் பள்ளிவாசல்ங்கிறது, கடன் கொடுக்கணும், வட்டி இல்லா கடன் கொடுக்கணும், அவங்களை தூக்கி விடணும், உதவிகள் செய்யணும். பள்ளிவாசல் நிறைய ஏக்கர் கணக்கில் இடம் இருந்தா ஏழைப்பாளையில் வச்சுக்கிறேன், அவங்களுக்கு வீடு கட்டுறது, அது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் செய்யறத விட்டு என்ன செய்யறாங்க, அந்த கல்யாணத்துக்கு வசூல் பண்றது, கர்மாதிக்கு வசூல் பண்றது, கலெக்ஷன் பண்ணுவதற்கு தான் பள்ளிவாசல்கள் பயன்படுது. இடைஞ்சல் பண்ணுகிறாங்க, குஃபுரு பண்றாங்க, இறை மறுப்பு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக போரிடுறவர்களுக்கு என்ன செய்யறாங்க, புகலிடம் கொடுக்கறாங்க. ஓப்பனா அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போறாங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு அந்த பள்ளியில் என்ன இருக்குது, இடம் முத்தவழியாக வட்டி வாங்குறவங்க முத்தவழியாக முடியுது. அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போறவங்க போர் செய்யறது அவங்க தானே, வட்டி வாங்குறவங்க முத்தவழியா இருக்க முடியுதா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் பள்ளிவாசல் நடத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி பள்ளி தான் நாட்டில் முக்காவாசி இருக்குது. இந்த 4 தன்மை உள்ள பள்ளிவாசல்கள் தான் முக்காவாசி பள்ளி இருக்கிறது. அப்படி ஒரு பள்ளியா இருந்தா போகாதங்கிறத நம்ம எங்க போறது, பள்ளியில தொழணுமா இல்லையா? அப்ப நம்ம தனியாக பள்ளி கட்டித்தான் ஆகணும் என்பதை நீங்க 9, 107, 108 வருஷம் நீங்க படிங்க. இந்த 4 தன்மை உள்ள பள்ளிகளாக நீங்க பார்த்தா உங்க மகல்லா பள்ளிகள்லாம் அப்படித்தான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி அது பள்ளி நம்ம போறது? அப்ப இன்னும் ஒரு மகல்லாவுக்கு இது மாதிரி பள்ளிகள் உண்டாகும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த மாதிரி 4 பாவத்தில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பள்ளி அல்லாஹ் எதுல நிக்கணுங்கிறான்டா, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹப்பு அன் தகும பிஹி. தக்வா அடிப்படையில துவக்கம் ஆரம்பம் முதல் எந்த பள்ளி நிறுவப்பட்டிருக்கிறதோ அதுதான் நீ போய் நிற்பதற்கு தகுதியான பள்ளி. தகுதியான பள்ளி எது, தகுதியற்ற பள்ளி எதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக அடையாளம் காட்டுறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம், எல்லா பள்ளியும் பார்க்கிறோம், இந்த இதான் நடத்துறாங்க. இப்ப நம்ம பள்ளி உண்டாக்கி தான் தீரணும், வேற வழியே இல்லை. இன்னும் அதிகப்படுத்தணும். இதே ஏரியா ஒட்டுமொத்த மதுரையில பார்த்தா அந்த ஒரு இடத்துல 2 இடத்துல ஜும்மா நடத்தினா பத்தாது. மாப்பாளையத்துல கீழே இருக்குங்கிறீங்க, அங்க ஜும்மாவை காணா. சுப்பிரமணியபுரத்துல கீழே இருக்குங்கிறீங்க, அங்க ஜும்மாவை காணா. அண்ணா நகர்ல கீழே இருக்குங்கிறீங்க, அங்க ஜும்மா நடத்தல. ஏதாவது ஒரு வாடகை எடுக்க பிடிச்சி நடத்தினா தான் என்ன செய்யும், குர்ஆன் சரியான முறையில அது ஜும்மாக்கள் அதிகரிக்கணும். சென்னையில எல்லாம் 30 இடத்துல ஜும்மா நடக்குது. செய்றாங்க, வாடகை கிடப்பிடிச்சு சொந்தமா 4-5 இருந்தா கூட அது மாதிரி நடக்கிறது. அதனால இது மார்க்கத்துல தப்பு கிடையாது. இதுதான் குர்ஆனுடைய கட்டளை பிரகாரம், இதுதான் நம்ம தகுதியான பள்ளிவாசல். சீட்டா இருக்கலாம், நம்மகிட்ட ஆடம்பரம் இல்லாம இருக்கலாம், உள்ள உட்கார முடியாம இருக்கலாம். ஆனா இதுலதான் என்ன செய்யணும், நமக்கு அல்ல இது மாதிரி பள்ளிக்கு தான். இதுல நம்ம யாரும் போட்டு வேணாங்கிறோமா? சுன்ன ஜமாத்துக்காரன் கூட வந்தா வரக்கூடாதுங்கிறோமா? அவன் அவன் முறையில கூட நம்ம தடுக்கிறோமா? அவங்க தடுக்கிறாங்க. பள்ளிக்கு நம்ம நிர்வாகம் தான், அவங்க யாரையும் தடுக்கிற அதிகாரமோ, இங்க மௌலிது அனுமதிக்க மாட்டோம், அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானவர்களுக்கு இங்க அடைக்கலம் கொடுக்க மாட்டோம். வட்டி வாங்குறவர் இந்த பள்ளியில முத்தவள்ளி ஆக முடியாது, வேற எந்த பள்ளியிலும் முத்தவள்ளி ஆகலாம். அதனால ஊழல் பண்றவரு, மோசடி பண்றவரு எந்த பள்ளியிலையும் முத்தவள்ளி ஆகலாம். இந்த பள்ளியில் ஆக முடியுமா? விடுவீங்களா? அப்ப எந்த பள்ளியில இந்த மாதிரியான கெட்டவங்க எல்லாம் வர முடியாது இருக்குது. அதான் பள்ளிவாசல். பள்ளிவாசல் வச்சுக்கிட்டு சொந்தமா திங்கிறாங்க. நாங்க இருக்கிறேன், பள்ளிவாசலுக்குரிய அந்த வாடகையெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா, அதையாவது அந்த மக்கள் கேட்டாங்களா? அப்படிப்பட்ட மக்களும் அப்படிப்பட்டதான். அதுதான் என்னது பள்ளி, அல்லாஹ்வுடைய சொத்தை திங்கத்தானே செய்யறாங்க. அதனால அந்த குர்ஆன் வசன பிரகாரம் இது ஒன்றும் தப்பு கிடையாது, மட்டும் இல்ல உருவாக வேண்டும். இந்த பள்ளி இந்த மாதிரி அதான் அது பள்ளி இந்த 4 தன்மை இருந்தா அல்லாஹ் போகாதன்ட்டான். வீட்டிலேயே நீங்க வீட்டுல தொழுகிறதை விட நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, ஏதாவது ஒரு சகோதரருடைய வீடை தற்காலிக தொழுகை தரமா மாத்தினீங்கன்னா உங்களோட 10 பேர் சொல்லுவாங்கல்ல, ஜமாத்த போயிரும்ல. நீங்களா தொழுதுக்கிறாம என்ன செய்யுங்க, உங்க வீட்டுல இங்க தொழுதுக்கிறோம் வாங்க, அப்படி இல்லைன்னா தனித்தனியா போயிடும். எல்லாமே 10 பேர் 5 பேர் அப்படி அது மாதிரி உண்டாக்கிறோம்.